பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய பாரதத்தின் நிலப்பரப்பு நாம் காண்பதை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பனியுகத்தின் ஐசேஜின் இறுதிக்கட்டத்தில் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கிய போது ஏற்பட்ட கடல்மட்ட உயர்வு நமது இதிகாசங்களில் கூறப்படும் பல மாபெரும் நகரங்களை நீருக்கு அடியில் கொண்டு சென்றது. இந்த மகா மாற்றங்களை இதிகாச குறிப்புகள் மற்றும் நவீன கடல்சார் அறிவியலின் பின்னணியில் இங்கே அலசுவோம். இராவணனின் லங்கா என்பது இன்றைய இலங்கை தீவு என்று பலரும் கருதுகின்றனர். ஆனால் இதிகாசங்கள் மற்றும் பண்டைய வானியல் நூல்களான சூரிய சித்தாந்தம் மற்றும் ஆரியப்பட்டியம் ஆகியவை லங்காபுரியை சரியாக நிலநடுக்கோட்டில் இருந்ததாக குறிக்கின்றன. இன்றைய இலங்கை நிலநடுக்கோட்டிற்கு வடக்கே சுமார் 700 கிலோமீட்டர் தள்ளி உள்ளது. நவீன கடலடி வரைபடங்களை ஆராய்ந்தால் இந்தியாவிற்கு நேர் தெற்கே மாலத்தீவு தொடங்கி சாகோஸ் பீடபூமி வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான கடலடி மலைத்தொடர் சாகோஸ் லாக்கடைவ் ரிட்ஜ் இருப்பதை அறியலாம். பனியுகத்தில் கடல் மட்டம் 120 மீட்டர் குறைவாக இருந்தபோது இந்த பீடபூமியே இராவணனின் பேரரசாக இருந்திருக்க வேண்டும். இங்குள்ள 3 முக்கிய மலைச்சிகரங்களே இராமாயணம் குறிப்பிடும் திரிகூட மலை ஆகும். இங்கிருந்து தனுஷ்கோடிக்கான தூரம் சுமார் 1200 கிலோமீட்டர் 100 யோசனை. இதுவே அனுமன் கடந்த தூரம் என்பது அறிவியல் பூர்வமாக பொருந்துகிறது. இன்றைய தனுஷ்கோடி இருக்கும் இடமும் முன்பு தனுஷ்கோடி இருந்த இடமும் வேறு. இன்றைய கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் முந்தைய தனுஷ்கோடி இருந்திருக்க வேண்டும். கபாடபுரம் பாண்டியர்களின் முத்து நகரம். இராமாயண காலத்தில் இன்றைய கன்னியாகுமரிக்கும் தெற்கே குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியாக பாண்டியர்களின் தலைநகரான கபாடபுரம் விளங்கியது. இது இன்றைய வங்காள விரிகுடா கடல் பகுதிக்கு உட்பட்ட கண்டச்செறிவில் கான்டினென்டல் ஷெல்ஃபில் அமைந்திருந்தது. வால்மீகி இராமாயணத்தில் சுக்ரீவன் வானர வீரர்களுக்கு வழிகாட்டும் போது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கபாடபுரத்தின் அழகை விவரிக்கிறான். புவியியல் ரீதியாக பனிப்பாறைகள் உருகிய அந்த மெல்ட் வாட்டர் பல்ஸ் காலகட்டத்தில் இப்பகுதி செழிப்பான ஆறுகளையும் பஹ்ருலி, குமரி மற்றும் மலைகளையும் கொண்டிருந்தது. நவீன ஆய்வுகள் இப்பகுதியில் கடலுக்கு அடியில் ஆற்றுப்படுகைகள் மற்றும் நன்னீர் வண்டல்மண் படிவுகள் இருப்பதை உறுதி செய்துள்ளன. இராமாயண போரின் மிகச்சிறந்த பொறியியல் சாதனை நலசேது ஆகும். சுமார் 1200 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் வெறும் 5 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டதாக இதிகாசம் கூறுகிறது. லட்சக்கணக்கில் வானர சேனைகள் இந்த பணியில் ஈடுபட்டதால் இது சாத்தியமாகி இருக்க வேண்டும். மிதக்கும் கற்கள். இப்பகுதியில் இருந்த கடலடி எரிமலைகள் சப்மெரின் வால்கேனோஸ் மூலம் கிடைத்த பியூமிஸ் எனப்படும் எடை குறைந்த எரிமலை கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை நீரை விட அடர்த்தி குறைவானவை என்பதால் மிதக்கும் தன்மை கொண்டவை. வானர வீரர்